சிவகங்கை அருகே பொங்கல் தொகுப்பிற்காக அரசு அதிகாரிகள் கரும்புகளை கொள்முதல் செய்ய டோக்கன் கொடுத்தும் கொள்முதல் செய்ய வராததால் செய்வதறியாமல் விவசாயிகள் பரிதவிப்பு. தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக சிவகங்கை அருகே உள்ள சாலூர், மலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் சாகுபடி செய்த செங்கரும்புகளை அரசு கொள்முதல் செய்யாமல் விவசாயிகளை அவதிப்படுத்துகிறது. தமிழக அரசு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்புகளை கொள்முதல் செய்து விலையை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதாக அறிவித்திருந்தது. இந்த பகுதியில் உள்ள கரும்புகளை தமிழக அரசு கொள்முதல் செய்து கொள்வதாக விவசாயிகளை அணுகி அதற்கான டோக்கன்களை அதிகாரிகள் வழங்கியுள்ளனர். டோக்கன் பெற்ற விவசாயிகள் அனைவரிடமும் கொள்முதல் செய்யாமல் சில பேரிடம் மட்டுமே கொள்முதல் செய்துள்ளனர். அரசின் அறிவிப்பை நம்பி விவசாயிகள் தங்கள் வயலில் இருந்து கரும்புகளை வெட்டி எடுத்து இருப்பு வைத்துள்ளனர். ஆனால் பல விவசாயிகளின் கரும்புகள் கொள்முதல் செய்யப்படாததால் கரும்புகளை வெட்டி எடுத்து வைத்துள்ள விவசாயிகள் தாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கின்றனர். நாங்கள் சிவகங்கை மாவட்டம் சாலூர் சந்தை பஞ்சாயத்து, எங்களுக்கு சாலூர் பஞ்சாயத்து. நாங்கள் விவசாயி தான். எங்களுக்கு இந்த விவசாயத்தை தவிர மற்ற வேலை எதுவும் கிடையாது. எங்களுக்கு வருஷம் தவிர நாங்கள் இந்த கரும்பு, கரணை, வாழை இதுதான் எங்களுக்கு தொழில். இந்த தொழில் பண்ணதில் நாங்கள் கரும்பு ஒரு 80 சம்சாரி கரும்பு தொழில் பண்ணினோம். கரும்பு போட்டிருக்கோம். கரும்பில் நாங்கள் யூனியனில் பதிஞ்சு சொசைட்டி கொடுத்துக்கிறோம்னு சொசைட்டியில் கரும்பு எடுத்தாங்க. எடுத்துட்டு வெட்டி நீங்கள் வெட்டிக்கிறீங்க, எடுத்து 5 அடிக்கு மேலே நாங்கள் கரும்பு எடுத்துக்கிறோம், நீங்கள் வெட்டுங்க, நாங்கள் வெட்டுற கரும்பு பூரா எடுக்கிறோம்னு சொல்லி எடுத்து விட்டு திரும்ப எங்களை வெட்டின கரும்பு பூராத்தையும் போட்டு வெட்டாத கரும்புன்னா 40 தோட்டம் பாக்கி நிற்கிது. அதையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வெட்டின கரும்பையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை நாங்கள் என்ன செய்கிறது? இப்படி போட்டு போனால் நாங்கள் எங்களுக்கு பொழைப்புக்கு இடம் கிடையாது.